ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹாப்பியாக இந்த நாள் ஏசப்பா சூப்பராக நமக்கு தந்திருக்கிறார். காலை முதல் இந்த நேரம் வரை நம்ம எவ்வளோ கண்மணி போல் காத்திருக்கிறார். இட்ஸ் சூப்பர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யாருக்கு பிள்ளை? தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம அதிகாரப்பூர்வமாக செய்துட்ருக்கோம், சொல்லிட்டுருக்கோம். ஆனால் நான் வசனத்து மூலமாக நம்ம சொல்லுகிறோமா? நான் இயேசுவின் பிள்ளை என்கிற உரிமையை நம்ம எப்படி பேசணும்? அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தாலே பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி இருக்கும்போது நம்ம கிறிஸ்தவர்கள் என்று, நான் இயேசுவின் பிள்ளை என்று அதிகாரப்பூர்வமாக இங்கே ஏன் சொல்ல முடியல? அழகாக சொல்லலாம் பாருங்கள். எபிரேயர் 10:23 நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா நமக்கு வேண்டி ஜீவிச்சிட்டு இருக்கிறார். பாருங்கள், ரட்சிப்பின் நிச்சயம் எப்படி ஒரு சின்ன காரியங்கள். ஹல்லேலூயா. இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காய் உயிர்த்தார், இயேசுப்பா எனக்காக இன்றைக்கும் ஜீவிச்சு கொண்டு இருக்கிறார். என்னுடைய கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லா விதத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகள் நமக்கு ரட்சிப்பை தருகிறது. எப்படி ரட்சிப்பை தருகிறது? ரோமர் 10:8 நீ உன் வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. பைபிள் 2 பக்கமும் இருபுறமும் கற்கொள்ளப்பட்ட பாருங்க. தன்னோட ஊழிய பாதையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தனக்கு எது சாதகமாக இருக்குது, தனக்கு எப்படி வருமானத்தை கூட்டலாம், தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் எப்படி ஆத்துமாக்களை கூட்டலாம், இப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள நாட்களில். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனங்கள் யோவான் 1:12 நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். தைரியமாக சொல்லுங்க, அப்படிதான் நடக்கும். அந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் உள்ளவராக இருக்கிறார். அசைவில்லாமல் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:6 நான் அனாதை அல்ல. ஹல்லேலூயா. நான் திக்கற்றவன் அல்ல, வானத்தின் கீழ் தனிமையானவன் அல்ல, கர்த்தரே எனக்கு தகப்பனும் தாயுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தகப்பன் தாயை நம்ம கனம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை கனம் பண்ணுவார். எவ்வளவோ வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சுதந்திரித்து சந்தோஷமாக நம்ம சொல்லுகிறதுக்கு ஏன் வீட்டில் வெக்கம்? ரூமை பூட்டி போட்டு சொல்லு. ஹல்லேலூயா. உன் வாய்களை திறந்து அசைவில்லாமல் உறுதியாய் சொல்லு. நீ வேற லெவலில் தேவனுடைய பிள்ளை.